வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு ட்ரையாக மிஷினில் கொடுத்து திரிச்சு எப்படி நம்ம அரைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். அது செய்ய தேவையான பொருட்கள், நான் எடுத்துருக்கிறது சாப்பாட்டு பச்சரிசி. சாப்பாட்டு பச்சரிசி 1 கிலோ எடுத்து அது நல்லா தண்ணி விட்டு களைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டேன். ஸோ அந்த வடித்து வச்ச அரிசி தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் நல்லா சுத்தமான வெள்ளை காட்டன் துணி, மெல்லிசாக இருந்தால் ரொம்ப பரவாயில்ல, அதை போட்டு கீழேவும் ஒரு பேசின் வச்சுருக்கேன், அந்த தண்ணி வந்து கீழே வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அது மேலே இந்த வடித்தட்டை வச்சு அந்த வடித்தட்டு மேலே இந்த துணியை போட்டு இப்படி சாஞ்ச மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தண்ணி வடிகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அந்த அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அந்த தண்ணியை வந்து நம்ம வடிய விட்டுறணும். இது வந்து திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், இது வந்து சாப்பாட்டு பச்சரிசி. அது போக இது நிறைய பேருக்கு நம்ம வந்து அரிசி மாவு அரைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா அரிசியும் இதில் போட்டுட்டு நல்லா இப்படி ஃபுல்லாக அந்த அரிசி அப்படி வச்சுட்டு இப்படி வடிய விட்டுருங்க. கொஞ்சம் சாச்சாப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த தண்ணி வடிஞ்சிடும். ஒரு 1/4 மணி நேரம் வந்து இது வடிஞ்சால் போகிறோம். 1/4 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம வந்து இது இதே மாதிரி இன்னொரு புதுசாக தோச்ச நல்ல ட்ரையான சுத்தமான காட்டன் வெள்ளை துணி எடுத்து அதில் பரப்பி காய வைக்க போகிறோம். ஸோ இது வந்து தண்ணி வடியிட்டு இப்போ வடிய விட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம பெரிய தாம்பாளம், அதாவது பராத்து அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் வந்து நான் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே ஒரு சுத்தமான வெள்ளை காட்டன் துணியை போடுறேன். போட்டுட்டு அதில் வந்து இந்த அரிசியை காய வைக்க போகிறேன். அதாவது இது வந்து ஒரு நிழல் காய்ச்சலாக ஒரு நாள் முழுக்க காயட்டும். இதை அப்படியே இதில் போட்டுடலாம். இப்போ வந்து பெரிய பராத்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து நீட்டாக தரையாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து நியூஸ் பேப்பரை விரித்து போட்டு அதில் வந்து நம்ம அந்த அரிசியை வந்து காய வச்சுக்கலாம். நல்லா பரப்பி விட்டுடலாம். அப்படி அரிசியை பரப்பி விட்டுட்டு அது பாட்டுக்கு நிழல் காய்ச்சலாம். கொஞ்சம் நம்மளுடைய போயிட்டு வர நடமாட்ட பகுதிகள் கொஞ்சம் கம்மியாக நம்ம வீட்டில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து காய வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு உலர்ந்துக்கும். அப்பப்போ நம்ம வந்து இடையில ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம நியூஸ் பேப்பரை மட்டும் மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ஈரம் வந்து அழகாக அந்த நியூஸ் பேப்பர் வந்து உறிஞ்சிருக்கும். அதை எடுத்து போட்டுட்டு வேறு ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ இது அப்படியே ஒரு நாள் முழுக்க அப்படியே உலரட்டும். அது ஒரு நாள் நல்லா நிழல் காய்ச்சலாக காய வச்சதுக்கப்புறமா அரிசியை வந்து அந்த பேப்பரு அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு இந்த வெறும் பராத்தில் நல்லா பரப்பி விட்டு போட்டு ஒரு 2 மணி நேரம் அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துச்சு. இப்போ இது வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இது எங்கே காய வச்சுருக்கேன் அப்படின்னா, நல்லா படபடிக்கிற வெயில் அந்த மொட்டை மாடியில் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் காய வச்சு எடுத்துச்சு. இது வந்து இப்போ நம்ம மாவாக அரைச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். வெயிலில் காய வச்ச அரிசியை மிஷினில் கொடுத்து மாவாக அரைச்சி நம்ம அரிசி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் நம்மளும் வந்து வீட்டிலே இந்த மாதிரி அரிசி மாவு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கடையில் வாங்காமல் நமக்கு வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கும். அதே மாதிரி கடையில் ஏதாவது நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கலந்துருக்காங்களோ அப்படிங்கிற ஹெசிடேஷன் எல்லாம் இருக்காது. அது போக இது வந்து நிறைய ரெசிபீஸ்க்கு இந்த அரிசி மாவு வந்து பேஸு. அதாவது குழக்கட்டை பண்ணலாம். அப்புறம் வந்து இப்போ காரடையான் நோன்பு வருது, அந்த காரடையான் நோன்புக்குரிய வெள்ளடை, கார அடை, இடியாப்பம், அதாவது சேவை, அது எல்லாமே நிறைய ரெசிபீஸ்க்கு வந்து இந்த அரிசி மாவு தான் முக்கியமான பேஸு. ஸோ இந்த இனிவரும் எபிசோட்ஸில் வந்து நான் அரிசி மாவை பயன்படுத்தி கொஞ்சம் ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். அப்போ நான் வந்து அந்த அரிசி மாவு அப்படின்னு நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண அரிசி மாவு தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ரெசிபீஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.